இங்கே பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே ஒரு ஆள் மரம் வெட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த மரம் வெட்டிட்டு இருக்கிறவனுக்கு அவளோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்களா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த மரம் பார்த்தீங்களா அவனோட ஒய்ஃப் மேலே விழுந்துருது. விழுந்ததெல்லாம் அவன் ஒய்ஃபோட கை வந்து மாட்டிக்குது. ஸோ இவன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறான் கையை வந்து வெளியே எடுக்க. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபோட கையை வந்து வெட்டிடுறான். வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்களா அவளுக்கு ஒரு கை இல்லாத நினச்சி அவன் ரொம்பவுமே டிப்ரெஷன் ஆகிடுறா. டிப்ரெஷன் ஆகி ரொம்ப கோவத்தில் இருக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்களா அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்களா ஒரு தங்கத்தால் செஞ்ச கையை வந்து இவனோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவள் அதை போட்டுக்கிறதுக்கப்புறம் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிச்சிடுறா. ஸோ இருந்தாலும் அவளுக்கு வந்து கொஞ்சம் நாளில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ டாக்டர் வந்து இந்த தங்க கை நீங்கள் போட்டிருக்கனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இதனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னதுக்கு அவள் சொல்கிறா நான் இறந்தாலும் பரவாயில்ல இந்த கை என் கூடயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அவள் சொல்லிடுறான் நான் இறந்ததுக்கப்புறம் இந்த கையை என் கூடயே வச்சு புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் ஹஸ்பண்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே மாதிரி அவள் இறந்துடுறா. இறந்தோடனே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்களா அந்த கையை அவள் கூடயே வச்சு புதைச்சிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவனுக்கு பிஸ்னஸில் ரொம்பவுமே லாஸ் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒய்ஃபு கூட வச்சு தங்க கையை புதைச்ச கையை போய் இவன் எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுக்கிறப்போ ஒய்ஃப் வந்து கண்ணை முடிச்சுக்கிறான். பயத்தில் அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுறான். இருந்தாலும் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த கையை கேட்கும்போது இவன் டக்குன்னு கொடுத்துட்றான். இருந்தாலும் ஒய்ஃப் வந்து ஃபைனலாக அவனை தலையில் அடித்து கொண்டுடுறாங்க.